அத்தை என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க உண்மைதானே சொல்றாங்க. அக்கா அவங்க வேணும்னே சொல்றாங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? அவங்களெல்லாம் மிரட்டாத. இவ வந்த பிறகுதான் இங்க கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இவளால ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. குடும்பத்தோட மொத்த சந்தோஷமே போச்சு. இப்பதான் புரியுது, மோட்டார் வெடிச்சதுக்கு அந்த ராஜசேகர் தான் காரணம். இங்க 2 பேரையும் மோட்டார் ரூம்ல வச்சு பூட்டி கொலை செய்ய பார்த்திருக்காரு. நம்ம சாகல. அப்ப அந்த ராஜசேகர் என்ன மட்டும் சாகடிக்க பார்க்கல, சிவாவையும் சேர்த்துதான் கொல்ல நினைக்கிறாரு. நாம நினைக்கிறதா நமக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் காரணம் பாட்டி. ஜனனி வந்ததுதான் எல்லா கெட்ட சம்பவங்களுக்கும் காரணம் நீங்க சொன்னா. ஒவ்வொரு தடவையும் நான் அதிசயமா பொழைச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? கூடவே அவ இருந்ததும் காரணமா இருந்துக்கலாம்ல. ஓன் நல்லதுக்கு தான்ப்பா எல்லாரும் சொல்றாங்க. இவ்ளோ மோசமான சம்பவம்லாம் இவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல நடந்ததே இல்லையே. நடந்தது கெட்ட சம்பவமா இருக்கலாம் அத்த. அதுக்கு வேற யாராவது கூட காரணமா இருக்கலாம். இப்ப ஆக்சிடென்ட் நடந்ததே, அதுல இருந்து நான் பொழைச்சதுக்கே ஜனனி மட்டும் தான் காரணம். யாரோ குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க. அப்ப மட்டும் ஜனனி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எப்போ போய் சேர்ந்திருப்பேன் நானு. அப்போ நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏதாவது ஒரு உயிர் போனாதான் நீ நம்புவ. நீ வேணா பாரு, மோட்டார் வெடிச்ச மாதிரி இங்க ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. ஏதோ ஒரு உயிர் போக தான் போகுது. அப்படியா பாட்டி? உயிர் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் போகும். இப்போதைக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுலயே சீனியர் டிக்கெட் நீ தான். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. பாத்தியா ராசு, என்னென்ன சொல்றான் பாத்தியா? இவனுக்கு போய் என் புருஷன் பேரை வச்சுனே. ராசு, அவன் ஜாதகத்துல ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது புத்திர தோஷம் இருந்தா அதுக்கு பரிகாரம் பண்ணா சரியாயிடுமான்னு பார்க்கணும். நமக்கு சிவா உயிர் தாண்டா முக்கியம். இருந்தவே மாட்டீங்கல்ல. அவங்க எடுக்கிறாமா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுமா. நீ போய் நம்ம ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. போய் பண்றேன். ஜனனி, செல்லச்சி, காப்பி எடுத்துட்டு வா. சரிங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பகல் நடக்கட்டும். என்ஜாய். ஹாப்பி ஃபர்ஸ்ட் பகல். ஆமா ஆமா, இன்னைக்கு கரண்டே வராதா? ஃபுல் டே பவர் கட்டா. அட படு பாவி, கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லக்கூடாதடா. மச்சானை திட்டமிட்டு கொலை செய்த மாப்பிள்ளை. நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த ஊர்ல சுத்துறாங்க போல இருக்கே. அண்ணே, ஏதாவது வேணுமா அண்ணே? என்ன திடீர்னு அக்கறை? இல்ல, உங்களால அங்கேயும் எங்கேயும் நடக்க முடியாதுல்ல, அதான் கேட்டேன். மனிதாபிமானமா இல்ல கிண்டலா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? உன்னை நம்ப முடியாது. உன் கையால தண்ணி கூட குடிக்க கூடாது, ஏதாவது ஆயிடும். ஏய், என்ன சிரிப்பு? இல்ல,
சாப்பாடு வேணுமான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க தண்ணிக்கே பயப்படுறீங்க. கால் ரொம்ப வலிக்குது. வலியை பொறுத்துக்கணும்னா ஒரு ஃபுல் பாட்டில் தண்ணி வேணும், வாங்கி தர முடியுமா? அவ்வளவுதானே, தந்துட்டா போச்சு. கோட்டரா 4 வேணுமா இல்ல ஒரே ஃபுல்லா வாங்கி கோட்டரா 4 குடிக்கிறீங்களா? இது இப்படி நாங்க கூட யோசிச்சது இல்லையே. நீ ரொம்ப டீடைல்டா யோசிக்கிறிய. என்ன பண்றதுன்னு உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் சமாளிக்கணும்னா உங்களை மாதிரியே யோசிக்க தோணுதுன்னா. என்ன மாதிரியா? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? உங்க பிளான் இந்த தடவையும் ஃபியூஸ் போன வரைக்கும் எனக்கு தெரியும். உங்க ஆபரேஷன் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. யார் சொன்னது? யார் சொன்னது? ஆபரேஷன் வேணாம்னு டாக்டரே சொல்லிட்டாரு. சும்மா மாவுக்கிட்டு தான் போட்டிருக்காங்க. நல்லா சமாளிக்க ட்ரை பண்றீங்க, ஆனா முடியல. ஏய், என்ன சொல்ற? புரியல. புரியலையா? ஓ, விளக்கமா சொல்லவா? நம்பர் 1, சிவாவை குடிசைக்குள்ள வச்சு எரிச்சு கொலை பண்ண பாத்தீங்களே, நான் காப்பாத்தினே. அத சொன்னா புரியுமான்னு? 2, மோட்டர் ரூம்ல எங்க 2 பேரையும் அடைச்சு வச்சு மோட்டரை வெடிக்க வச்சு எங்களை கொலை பண்ண பாத்தீங்க தானே? ஷட் டவுன் ஆகி கடவுளா காப்பாத்த போய் உங்க திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு. அது அந்த டென்ஷன்ல தானே மரத்து மேல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சுட்டீங்க. அத சொன்னா புரியுங்களான்னு? ஏன் உங்க முகத்துல இவ்ளோ பதட்டம் தெரியுது? ஒண்ணுலையே. என்னையும் சிவாவையும் உயிரோட பாக்குறப்போலாம் வருத்தப்படுவீங்கல்ல, அப்ப இந்த பதட்டத்தை உங்க முகத்துல பாத்திருக்கேன். எங்களை பார்த்தாலே படப்படக்கும், நெஞ்சுக்குள்ள நெருப்பெரியும், கோவத்துல கண்ணு சவக்கும், வெறுப்பாகும், கடுப்பாகும், உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ரத்தம் கொதிக்கும். ஏய், என்ன கதை விடுற? நான் மரத்துல கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். உன் கற்பனை எல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ சொன்னதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே சிவாவை கொல்ல பாக்குறீங்க. சிவா போயிட்டா மொத்த சொத்துக்கும் நீங்க தான் வாரிசு. அதுக்காக தானே? அமராவதி, அமராவதி, என்னங்க, என்னாச்சு? நீ பக்கத்துல இரு, எங்கேயும் போவாத. எனக்கு மயக்கமா வருது. எங்கேயும் போவாத அமராவதி. ஒருவேளை தலையிலே பலமா அடிபட்டிருக்குமோ? ஏய், நீங்க என்ன பண்ற? அண்ணனுக்கு ரொம்ப வலிக்குதா? ஆபரேஷன் ஏதாவது பண்ணா சரியாகுமான்னு கேட்டேன். ட்ரீட்மெண்ட் சரியா இருந்தா தானே பிரச்சனை சரியாகும். சரிதானே? என்னங்க சொல்லிட்டு போறா? ஏய், அவ ஏதோ சொல்லிட்டு போறா, அதை விட்டுரு. நீ என் பக்கத்துல இரு. என்னமோ குத்தல சொல்லிட்டு போறாளே. ஏய், அவ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? நீ என் பக்கத்துல இருந்தா போதும். இல்ல, அவ ஏதோ சொன்னா. அதை விடு. அவ என்ன சொன்னா, இவன் என்ன சொன்னான்னுட்டு தேவையில்லாம. இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுந்தா எப்படி கூட இருக்க முடியும்? என்னால இருக்க முடியாது, போங்க. ஏய் அமராவதி, இந்த ஜனனி இருக்கிற வரைக்கும் நாம இந்த வீட்டோட வாரிசு ஆக முடியாது. மொத்த குடும்பமும் அவளை அடிச்சு விரட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். பத்மா, பூ பூக்கிற காலம் வந்துடுச்சு. மாமரத்துக்கெல்லாம் மருந்து அடிக்கணும். ஆளை வர சொல்லு. சரி, நான் சொல்றேன். இப்படி பாட்டு பாடி சாக வேண்டியதுதான். உன் மாமன் பறி போய் பல நாள் ஆயிடுச்சு. மா, டிஸ்கரேஜ் பண்ணாதமா. பாட்டோட ஃப்ளோ கட் ஆகுதுல்ல. என்னடி பாட்டு இது? ஏன் மாமா எனக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு. அங்க பாரு. இப்ப பாடு. ஏன் மாமன் எனக்கு மட்டும்தானு. ஏன் நிறுத்திட்ட? என்ன தொண்டை அடைச்சிக்கிச்சா? அடியே, உனக்கு உன் மாமன் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அத காப்பாத்திக்க. நம்ம வம்சத்துல 2 பொண்டாட்டி கட்டிக்கிறது புதுசு இல்லடி. என் மக ராசு மட்டும்தான் ஒத்த பொண்டாட்டியோட வாழற உத்தம. என்ன சொல்ல வர பாட்டி? எனக்கு சத்தியமா புரியல.
என்ன புரியல? என்னமாவது பண்ணி சிவாவை உன் பின்னால சுத்த வேணும் சொல்றாங்க. அப்படியே பாட்டி? அண்ணனை கவர்ந்து இழுத்து உன் கண்ட்ரோல்ல கொண்டு வா. கொஞ்சம் விட்டாலும் மீட்டெடுக்க முடியாத ப்ராப்பர்ட்டி ஆயிடுவேன் என் அண்ணன். பாத்துக்க. அந்த திறமை மட்டும் இவளுக்கு இருந்திருந்தா அவன் ஏண்டி கடல் கடந்து போய் மலேசியாவுக்கு போய் ஒருத்திய காதலிக்க போறான்? அம்மா அடியே, என்ன மாதிரி ஒருத்தி வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன் தாத்தன் கன்னியாகுமரியில போய் சிக்கிக்கிட்டாரு. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க. என்னமோ போ. இதோ பாருங்க, சும்மா நீங்க ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து நல்லா மூக்கு முட்டை ஒன்னா கொட்டிக்கிறது இல்லாம நல்ல உருப்படியான ஒரு ஐடியாவை என் பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்க அத்தா. அண்ணனுக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. சாரி தானே, கட்டிட்டா போச்சு. அதுவும் அவ சாரியா இருந்தா இன்னும் நல்லது. அவ சாரியா? அதுவும் ஓகே தான். அவ சேலைய அவளே கட்டிவிட்டா நல்லா இருக்கும்ல? சாரிய கட்டிக்கிட்டு பிசிக்கல் அட்ராக்ட் பண்றோம், அப்படிதானே? அச்சோ, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே. மாமா மலேசியா போறதுக்கு முன்னாடியே இந்த முயற்சியை எடுத்திருக்கணுமோ? அப்ப நீ படிச்சுக்கிட்டு இருந்த? ஏய், ஆமால, கரெக்ட். ஐயோ, இங்க பாரு, இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணி என் அண்ணனை கோவப்படுத்தி பிளான சொதப்பிடாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அப்படியே போ. கடவுளே, எல்லாம் போதும். வந்துச்சு வந்து. என்ன டான்ஸ் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? ஏ, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாதா? கேட்கலாம். ஆனா இது வரைக்கும் என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டதே இல்லையே. சரி, என்னைக்கும் கேட்காதவ கேக்குற. என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, பண்றேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அப்படியா? அது என்ன ரொம்ப நாள் ஆசை? எனக்கு சேலை கட்டிக்கணும். இவ்வளவுதானா? நல்ல ஆசைதான். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? கட்டிக்கோ. நான் கட்டினா இடுப்புல சரியா நிக்காது, நானே தடுக்கி விழுந்துருவேன். இங்க இருக்கிற பெருசுங்களை வச்சு கட்டிக்கலானா நல்ல போர்வை போத்துற மாதிரி கட்டி விட்டுருவாங்க. நீயே கட்டி விட ப்ளீஸ். அதனால என்ன இருக்கு? சரி போ, நீயே ஒரு நல்ல சாரியா எடுத்துட்டு வா, நான் கட்டி விடுறேன். ஐயோ, என்கிட்ட ஏது? நீதான் நிறைய வெரைட்டியா வச்சிருப்பல்ல, அதுல இருந்து ஒன்னு கட்டி விட ப்ளீஸ். மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. மனசுல என்ன பஞ்சம்? இரு. எது வேணுமோ, எது பிடிச்சிருக்கோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ. மாமாவுக்கு எந்த மாதிரி சாரி பிடிக்கும்னு தெரியலையே. இல்ல, எதை எடுக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. சரி, நீ எங்க போற? உனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நானே செலக்ட் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டுற மாதிரி ஒரு சாரி வேணும். என்ன? சரியா கேட்கலையா? எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற மாதிரி ஒரு சாரி வேணும்னு சொன்னேன். நாம கட்டுற சேலை நமக்கு தான் முதல்ல பிடிக்கணும். சரி, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? பிளாக். பிளாக்கா? ஏன் பிளாக் பிடிக்க கூடாதா? கருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு, சாமி கருப்புதா, சாமி சிலையும் கருப்புதா, யானை கருப்புதா, கோயிலும் கருப்புதா, என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்புதா. சரி சரி, போதும் போதும்.
சரி, உனக்கு பிடிச்ச கலரை நானே எடுத்து தரேன் பாரு. ஆமா, இவ்ளோ திறமையெல்லாம் இவ்வளவு நாள் எங்க ஒழிச்சு வச்சிருந்த நீ? இது ஓகேயா? சூப்பர். எப்படி இருக்கு? நீயே சொல்லு. சூப்பரா இருக்கு. மாமாவே மைண்ட் சில இளவிட கட்டவா சேர்ந்து வசிக்க. சரி சரி, புதுசா சாலெல்லாம் கட்டியிருக்கியே, எங்க போற? எங்க போனா என்ன, போற விஷயம் நல்லா நடக்கணும். என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நடந்ததுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. ஓ, இப்ப சொல்ல மாட்டேன். சரி, இது மாமாவுக்கு பிடிக்குமா? இல்ல, இந்த புடவை மாமாவுக்கு பிடிச்ச புடவையான்னு கேட்டேன். பிடிக்குமே. உன் வாயில நல்ல வார்த்தை சொன்ன. ஜனனி, விளக்கு வைக்க நேரமாச்சு, வாமா. வரேம்மா. வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏ ரம்யா, சேலையில உன்னை பாக்குறப்போ சிவாவுக்கு நீதான் பொருத்தமானவளா தெரியற. இருக்காதா பின்ன, சின்ன வயசுல இருந்து சிவானவிய நினைச்சு வளர்ந்தால அதான். ஏ ரம்யா, சூப்பரா இருக்க. ஹே ரம்யா, நீ இங்கே ரூம்லயே இரு. நாங்க எப்படியாவது அண்ணனை ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம். அண்ணன் உள்ள வந்ததும் நம்ம பிளான் படி அண்ணனை கட்டி பிடிச்சிரு. ஓகே? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஐயோ, அண்ணன் தான் கட்டி பிடிச்சாருன்னா அப்படியே சீனை மாத்திடலாம். மாமா இதை நம்புவா? ஏன் நம்ப மாட்டாரு? கோரஸ் போட தான் நாங்க இருக்கோம்ல. கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. ஜனனி, பூஜை சாமான்லாம் கழுவிட்டேன். குத்து விளக்கு மட்டும் துடைக்கணும். கொஞ்சம் துடைச்சு தரியா? வாஷிங் மிஷின்ல துணியை போட்டிருக்கேன், எடுத்து காய வைக்கணும். கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் தொடச்சிடுறேன். ஓகே ஓகே, போலாம் வாங்க போலாம். சரி வா, வழக்கம் போல நானே உன்னை தேடுறேன், நீ ஒளிஞ்சுக்கோ போ. வேண்டாம் மாமா, நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, கண்ணை மூடு. ஏய், நான் உன் மாமாடா, கையை வச்சு கண்ணை மூடு. நான் ஒளிஞ்சுக்க போறேன். 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணும், சரியா? மாமா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. 3 4 5 6 7 8 9 10. ரெடி. மாமா, கண்டுபிடிக்க போறேன். ஓ, அங்க இருக்கீங்களா? ஏய் இரு. மாமா அங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சரி, இரு. போற. நான் உனக்கு மாமா எங்க இருக்காருன்னு சொன்னல, இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும். என்னம்மா? மாமா கிட்ட போய் நாம ஒளிஞ்சு விளையாட வேண்டாம், கண்ணை கட்டி விளையாடலான்னு சொல்லு. சரிம்மா. என்னடா கண்டுபிடிச்ச நீ? சரி, நீ போய் ஒளி, நான் கண்டுபிடிக்கிறேன். மாமா, நம்ம கண்ணை கட்டி விளையாடலாமா? ஓகே, சரி, யாரு கண்ணை முதல்ல கட்டலாம்? நீங்க கட்டிக்கோங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். பாரு, அப்படியே அக்கா புத்தி. நீ மட்டும் கண்ணை திறந்து தெரிவியா, நான் மட்டும் கண்ணை மூடி தரணுமா? சரி வா, மாமா உன்னை பிடிக்கிறேன் பார். கண்ணை கட்டினா அப்படியே கண்டுபிடிப்போம் உன்னை, புரியுதா? ஏதோ பேசுறா, உன் குரலை கேட்கல. ஹலோ செல்லக்குட்டி, நான் பிடிச்சிட்டேன். சரி ஓடு.
வரட்டுமா? ஏய் இரு. ரெடியா? நீ வரவா? போய் அத்தை ரூம்ல ஒளிஞ்சுக்கோ. சரியா? போ போ சீக்கிரம் போ. ஓகே. எங்கடா நீ? ஏதோ பேசு, உன் குரல் கேட்கணும்ல. ஹலோ நிலாக்குட்டி. நீ போ. மாமா இஸ் கமிங். நிலா மாமா கமிங். அண்ணா கண்ணை கட்டிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் நிலாவும் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கோம். குட்டி எங்க ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. ஓ அவளை நீ இங்க தேடிக்கிட்டு இருக்க? அவ ஊர் ரூம்ல இருக்கா. அப்படியா? அதுக்குள்ள ஜெட் பக்கத்துல ரூம் வரைக்கும் வா போயிடுச்சு. வா 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 நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வரேன். பாத்து வா. பாத்து படி இருக்கா? இந்த பொறுமையா. அண்ணா நீலா இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிடு. புடிக்கிறேன்ப்பா. ஹே நிலாக்குட்டி, மாமாவோட ரூம்லயே ஒளிஞ்சிட்டியா? குட்டி